ஹாய்! நிறையா கொரியன் ஹாட் பாட் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அதனால சிமிலராக நான் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன், பட்டாணி, சோளம் இது 3 தான் என்கிட்ட இருந்தது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த இதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸும், கொஞ்சம் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இந்த கூக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த கொரியன் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து வீட் நூடுல்ஸு. அண்ட் அது கூட வந்து டேஸ்ட் மேக்கர், ஒரு சாஸ் பாக்கெட், ஒரு பீனட்ஸ் கார்னிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அந்த டேஸ்ட் மேக்கரையும் அந்த நூடுல்ஸையும் இதே வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ண வச்சுட்டேன். ஸோ அது நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து அடுப்பை அணைச்சிட்டு இதில் வந்து நான் அவங்க கொடுத்த அந்த சாஸும் அந்த கார்னிஷ் பண்ணுற பீனட்ஸும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். டேஸ்ட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பிளாண்டாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண யோசிச்சுட்டு நான் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்கு எவ்வளோக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சாஸஸ் ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணோன்னா ரொம்பவே யம்மியாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி சாப்பிடும்போது மேலே ஒரு ஹாஃப் சீஸ் லேஸும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.